السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கு மன்னியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை நாம் அறிந்து வருகின்றோம். அதனுடைய தொடரிலே நேற்றைய முன்தினம் நம்முடைய கவலைகள் 3 விதங்களில் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு கவலை மட்டுமே இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே உங்களுக்கு அந்த 3 கவலைகள் என்ன என்பதை நான் சொல்லி இருக்கிறேன். உலகத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. அல்லாமா இப்னு கய்யிம் அவர்கள் கூறுகிறார்கள், லா தஹ்மில் ஹம்மத் துன்யா, உலகத்தை பற்றி கவலைப்படாதே, எனில் ஃபைன்னஹா லில்லாஹ், நிச்சயமாக இந்த உலகம் அல்லாஹ்வுக்கு உரியது. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பது, நடத்தாற்றுவது எல்லாம் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அது மாதிரி வலா தஹ்மில் ஹம்ம ரிஸ்க், வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படாதே, ஃபைன்னஹு மினல்லாஹ், நிச்சயமாக அது அல்லாஹ்விடம் இருந்து வருகிறது. யாருக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுக்கறன்னு கொடுக்குறான், ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்த வல்லாஹ், அவரவர்களுக்கு என்னவோ அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டார். வலா தஹ்மில் ஹம்மல் முஸ்தக்பில், வருங்காலத்தை பத்தி ரொம்ப கவலைப்படாது. நம்ம இப்படியே இருக்கமே, நம்ம இப்படியே இருந்துருவோமோ, அல்லது நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம தலையில மாறிடுவோமோ, எந்த கவலையும் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் ஃபைன்னஹா பியதில்லாஹ், ஃபைன்னஹு பியதில்லாஹ், நிச்சயமாக அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்கிறது என்பதாக இந்த 3 செய்திகள் சொன்னேன். இந்த 3 பற்றி கவலைப்படக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை காட்டி கவலைப்பட வேண்டும். அது என்ன என்பதை நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொன்னேன். ஆனால் அது பயான் கட்டாயிருச்சு. இப்போது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நமக்கு இருக்க வேண்டிய கவலை என்ன, இதுதான் மிக முக்கியமானது. நமக்கு இருக்க வேண்டிய கவலையே நம்மகிட்ட இல்லை, ஆனா இருக்கக்கூடாத கவலை பூரா நம்மிடத்துல இருக்கிறது. ஏன்னா மனிதர்களே பெரும்பாலும் ஏருக்கு மாறாதான் இருப்பாங்க. நினைப்பது செய்வதெல்லாம் ஏருக்கு மாறாதான் இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யக்கூடாத செய்யணும்னு தோணும், செய்யணும்னு சொன்னா செய்ய வேணும்னு தோணும். இது மனிதனுடைய சைக்காலஜி படுத்தான். நான் கூட தஃசீர்ல ஞாபகம் வருகிறது, தஃசீர்ல ஒரு செய்தி பார்த்தேன். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் வந்துகிட்டு இந்த மரத்தின் மக்கள் நெருங்காதீன்னு அல்லாஹ் சொன்னான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஏன் இந்த மரத்தின் மக்கள் நெருங்காதீன்னு அல்லாஹு தஆலா சொன்னான் அப்படின்னா, அப்படி சொன்னாதான் அங்கே போவார். அவர் அந்த கனியை அவர் உண்ணுவார். அந்த கனியை உண்டாதான் அவர் இந்த பூமிக்கு வருவார்னு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஏன்னா அவர் படைக்கப்பட்டதே உலகத்துக்காக, பூமிக்காக, வானத்துக்காக அல்ல. இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நிச்சயமாக பூமியிலே இருந்து ஒரு பிரதிநிதியை படைக்க போகிறேன்னா அல்லாஹு தஆலா அவரை படைப்பதற்கு முன்னாலே என்ன செஞ்சான், மலக்கிடத்துல சொன்னான். இப்ப அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அல்லாஹு தஆலா படைத்தார். அப்ப அல்லாஹு தஆலா அவரை படைத்ததை எதுக்காக படைச்சான், பூமிக்கு பிரதிநிதியாக படைச்சான். ஆனா பூமிக்கு அவரை அனுப்பி ஆகணும். எப்படி அனுப்புறது, அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல படைச்சு நல்ல உயர்தரமான வாழ்க்கையை கொடுத்துட்டு அவனா அனுப்பி வச்சானா என்ன, எப்படி வாழ்க்கை, அல்லாஹு தஆலா இங்க அனுப்பி நம்ம கஷ்டப்படுத்திட்டானே அப்படின்னு என்ன செய்யும், குறையும் கவலையும் அல்லாஹ் அவருக்கு ஏற்படும். ஆனா அல்லாஹு தஆலா சொன்னா, இந்த கனியின் பக்கம் கனியை சாப்பிடாதீங்க, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்கன்னு. ஏன்னா அல்லாஹுக்கு தெரியும் மனிதனுடைய பிறவி குணம் என்ன அப்படின்னா, ஒன்னை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதைத்தான் செய்வான், ஒன்னை செய்யணும்னு சொன்னா அதை செய்யவே மாட்டான். சரி, நமக்கு எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடாத கவலை பூரா உலகத்துல என்ன உள்ளத்துல மண்டி போய் கிடக்கு. இது நமக்கு தேவையே இல்லை. எல்லாம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் நடக்கிறது. சிந்தித்து செயல்படுவது என்பது வேறு. ஆனா அதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே கிடக்கக்கூடாது. சரி, நம்முடைய கவலை என்னவாக இருக்கு, இதான் மிக முக்கியமானது. அவங்க சொல்றாங்க, ஃபகதிஹ்மில் ஹம்மன் ஹம்மன் வாஹிதா கைஃப துர்லில்லா, ஒரே ஒரு கவலை மட்டும் உனக்கு இருக்கட்டும். அது என்னவென்றால், அல்லாஹுவை
பொருந்தி கொள்ள வைப்பது உடைய கடமையாக இருக்கட்டும். என்ன கவலையா இருக்கணும்? அல்லாஹுவை நம்மின் மீது பொருந்தி கொள்ள வைப்பது என்ன செய்யணும்? நம்முடைய கவலையாக இருக்கணும். அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கணும். நம்ம அல்லாஹ்வை பொருந்திக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புரியுதா? அறிஞர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வலதிக்குர்லா அக்பர் ஒரு ஆயத்து இருக்கு. அல்லாஹு தாலா தொழுகையை பற்றி சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்லுவான், அல்லாஹ்வை திக்ர் செய்வது மிக பெரியது என்பதாக. குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு விளக்கம் இருப்பது மாதிரி அல்லாஹ்வை திக்ர் செய்து பெரிய காரியம் என்பதாக நம்ம வெளியில பார்த்தா தெரியும். ஆனா அந்த ஆயத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யற பெரிய விஷயம் தான், நீ அல்லாஹ்வை திக்ர் செய்த பெரிய விஷயம் அல்ல, அல்லாஹ் உன்னை திக்ர் செய்வது மாதிரி அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்வது பெரிய விஷயம். ஏன்னா நம்ம சாதாரணமான நம்ம சாதாரணமானவங்க, உயர்ந்தவங்க நம்ம நினைக்கிறோம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் நம்மை நினைக்க வேண்டும் என்னால் அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த பாக்கியம். அப்ப எந்த அளவுக்கு நாம் அவரோடு நெருக்கத்தை உண்டாக்கிதான் அவர் நம்ம நினைப்பார். ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர் இருக்காரு, என்ன செய்யறாரு, நம்ம போன்ல பேசக்கூடிய அளவுக்கு நம்ம தொடர்பு இருக்கு, நம்மளை பார்த்த உடனே என்ன செய்யறது, அவருக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டா அவ்வளவு நெருக்கம் இல்லாமல் அவருக்கு அந்த நினைவு வராது. சரியா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய கவலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கைஃப துருள் இல்லாக, அல்லாஹ்வை என்ன செய்ய வேண்டும், உன் மீது பொருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு உன் மீது பொருத்தம் ஏற்பட வேண்டும். அப்படி என்ன செய்ய, அதுதான் உடைய கவலையாக இருக்கணும் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய என்ன செய்யும், அல்லாஹ்வை உன்னுடைய அல்லாஹ்வை வந்துட்டு என்ன செய்ய, உன் மீது பொருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நீ ஆக்கிவிட்டால் அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, ரலியான்க, அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொள்வான். அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொள்வான். நீ அந்த அளவுக்கு நீ நடந்துட்ட அப்படின்னா அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொள்வான். நான் மனிதனை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் அவளை முயற்சிப்படுத்தினாலும் கூட அந்த நேரத்தில் இருப்பாங்க, அப்புறம் மாறி போயிடுவாங்க. சில பேருக்கு நம்ம என்னதான் செஞ்சாலும் கூட அவங்களை திருப்திப்படுத்த முடியாது. பெருமானா சொல்லுவாங்க இல்லையா, பெண்களுக்கு சொல்லும் போது பெண்கள்கிட்ட 2 குணம் இருக்கும். நரகத்துக்கு போறதுக்கு என்ன ரசூலா ஒரு 2 காரணம் சொல்லுவாங்கல்ல, நீ என்னதான் நீ சந்தோஷப்படுத்தினாலும் ஒரு நாள் வந்துட்டு அவருடைய கோரிக்கையை நீ நிறைவேற்றி விட்டால் ஒரே வார்த்தை சொல்லுவா, அல்சந்த கத்தா, உன்னை கல்யாணம் பண்ணி நான் எந்த சுகத்தையும் பார்க்கல அப்படின்ற ஒரே வார்த்தையை சொல்லுவான். ஆனா அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. அல்லாஹ்வை உன் மீது திருப்தி அடைய செய்து விட்டால் அல்லாஹ் என்னென்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹு தஆலா 4 வாக்கியங்களை செய்வான். அடுத்து என்ன சொல்றாங்க, ரலிய அன்க, அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொள்வான். 2வது சொல்றாங்க, அருளாக்க, அல்லாஹு தஆலா உன்னை முயற்சிப்படுத்துவான். அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் என்பது மட்டுமல்ல, அருளாக்க என்று சொன்னால் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த காரியங்களை கூட நீ மகிழ்ச்சி அடைவாயோ, எந்த காரியங்களை கூட நீ திருப்தி அடைவாயோ அந்த காரியத்தை அல்லாஹு தஆலா செய்வான். உனக்கு எதை கொண்டு திருப்தியான, ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொன்று திருப்தி இருக்குமா இல்லையா? அந்த காரியத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா நடத்தி வைத்து உன்னை திருப்தி அடைய செய்வான், மகிழ்ச்சி அடைய செய்வான். கஃபாக்கு எல்லா காரியத்துக்கும் அல்லாஹ் போதுமானவனாக ஆகிவிடுவான். எல்லாம் கேட்பான் இல்லையா, அலைஸல்லா பிகாஃபின் அப்தா, அந்த அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இல்லையா? அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் உனக்கு போதுமானவனாக ஆகிவிடுவார். அல்லாஹு தஆலா உன்னை மற்ற மக்களை விட்டும் தேவையற்றவனாக ஆக்கி விடுவார். நீ எதுக்கு யார்ட்டை போய் தேவையாகணுங்கிற தேவையில்லை, உனக்கு என்னவெல்லாம் தேவையோ அவர் கொடுத்து விடுவார். நம்மளே வந்துட்டு 2 பேர் நெருக்கமா இருக்காங்க, அப்ப என்ன சொல்லுவாங்க, எதா இருந்தாலும் நீ எங்களை சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன், வேற யார்ட்டையும் எதுவும் தெரிவிடக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஏன்னா உனக்கு, அதாவது நம்ம 2 பேர் ஒன்னாயிட்டோம் அப்படின்னா, உனக்கு ஒண்ணு நான் எனக்கு ஒன்னா நீ, அது மாதிரி ஆயிடுறாங்கல்ல. சில மக்கள் அப்படி இருக்காங்க. எனக்கு ஒரு மனிதர் இருந்தாரு, எல்லாம் அவர் வஃபாத் ஆயிட்டார், அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்கணும், எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தார். இந்த மஹல்லாவிலே இருந்தார். நம்ம ஏதாவது ஒரு தேவைன்னு வந்துட்டு அவர்கிட்ட தான் முதல்ல சொல்லுவேன், கடனை தான் கேட்பேன், யார்ட்டையும் சும்மாதான் கேட்க மாட்டேன். அல்ல இவருக்கே அந்த நிலைமையா வைக்கல, எல்லாம் கடைசி வரையும் ஆக்கணும், யார்ட்டையும் தேவையாக விடக்கூடாது. ஒரு தேவைன்னா சொன்னா அப்படின்னா அவர் பணம் தருவார், கொஞ்சமாக காசு கொடுத்துருக்கோம். அவர் வீடு கட்டிக்கிட்டு இருந்தார். இவர்கிட்ட போய் நம்ம இப்போதைக்கு நம்ம கடன் கேட்கக்கூடாது, நமக்கு ஒரு காசு தேவையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அவர் வேற ஒரு பதில் சொல்லிட்டார். அவர் பெரிய வசதியானவர் தான். அவர் ஒரு பொய்யான காரணம் சொன்னார். அவர் நான் சொன்னேன், பெரிய கோடீஸ்வரர் தான்,
என்ன ஒரு 10 ரூபா தேவைப்படுதுன்னு கேட்டா வந்துட்டு அவர் இல்லாத கதையெல்லாம் சொல்றாரு. அவர் சரி நானும் வந்துட்டு அது அவருடைய என்ன சூழ்நிலை அப்படின்னு உடனே கேட்கிறாரு, நீங்க என்கிட்ட கேட்கலாம், நான் தான் நீங்களே வீட்டுக்கு கட்டிக்கிட்டு சிரமப்படுறீங்கல்ல, எதுக்கு இது அதான் கேட்கலாம். இன்னைக்கு சொல்றேன், என்ன தேவையா ஏன்கிட்ட சொல்லணும், நான் தருவேன் இல்லை, யார்ட்டையும் வாங்கியாவது தருவேன், உங்களுக்கு அது தேவையில்லை. என்ன தவிர யார்ட்டையும் எதுவும் கேட்கக்கூடாது. அப்படி ஒரு சில மனிதர்கள் என்ன செஞ்சேன் அப்படின்னு, சரி இப்போ என்ன செய்ய, உங்களுக்கு பணம் வேணும் அவ்வளோதானே, நான் இந்த மாதிரி ஃபோன் அடிக்கிறேன், ஒரு நாள் ஃபோன் அடிக்கிறேன் ஒருத்தர், அஜத்துக்கு தேவையா இருக்கு, நான் ஜாமீன் போடுறேன், பணம் கொடு, நான் கேரண்டி இது பணம் கொடு, அவனுக்கு எப்போ வேணுமோ தர்றாங்க, வாங்கி கொடுத்தாரு. இப்போ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, மனிதர்களுக்கே உண்மையான அன்புகள் ஆகிவிட்டது என்று சொன்னால் அவங்க எப்படிலாம் நடந்துக்கிறாங்க. மனிதர்கள் வித்தியாசமானது. ஒரு அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமா போயிடும். பகைச்சிட்டாங்கன்னு வைங்க, கொலை இடத்துக்காக விட மாட்டாங்க. சரி, எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் இப்னு கையிம் சொல்றாங்க, அல்லாஹுவை நீ பொருந்தி கொள்ள வைத்து விட்டால், உன் மீது பொருந்தி கொள்ள வைத்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்டா, அல்லாஹ் உன்னை பொருந்தி கொள்வான். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, ரலியல்லாஹு அன்ஹும் வரதும் அன்ஹும், அல்லாஹுவை அவர்கள் பொருந்தி கொண்டார். சஹாபாக்கள் வந்து அல்லாஹ் அவங்க பொருந்திக்கிட்டாங்க, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அல்லாஹ் என்ன செய்வானா, அவன் பொருந்தி கொள்வான் என்பது மட்டுமல்ல, இன்னொரு அல்லாஹுடைய ஒரு நடைமுறை ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, வரலாற்று அப்படின்னா, எந்த காரியங்களை கொண்டு நீ பொருந்தி கொள்வாயோ, நீ திருப்தி அடைவாயோ, நீ சந்தோஷப்படுவாயோ, அந்த காரியத்தை அல்லாஹு தஆலா செய்வான். இங்க ஒரு செய்தி நம்ம விளங்கணும். அறிஞர் ஒரு மக்கள் ஒரு செய்தி சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட ஒரு நியதி இருக்கு. அல்லாஹ்ட்ட ஒரு நியதி இருக்கு. என்ன நியதினா, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றானோ அப்படியே அல்லாஹ் அவனிடத்தில் நடந்து கொள்கின்றான். அல்லாஹ்வுடைய பொது நியதி நிறைய ஆயத்திற்கு. அதே மாதிரி ஒரு அடியான் இன்னொரு அடியானத்தில் எப்படி நடந்து கொள்கின்றானோ அப்படி அல்லாஹ் அவனிடம் நடந்து கொள்கின்றான். நான் எப்படி அல்லாஹ்ட்ட நடக்கிறேனோ அப்படி அல்லாஹ் இடத்துல நடக்கின்றான். நிறைய வருது. உதாரணமா ஹதீஸ்ல ஒரு வரும் இல்லையா, மன்கான லில்லாஹி கான அல்லாஹு லஹு, ஒருவன் அல்லாஹ்வுக்காகவே நீ ஆகிவிட்டால் அல்லாஹ் அவனுக்காக ஆகிவிடுவான். மன் காஃபல்லாஹ் காஃபலஹு குல்ல ஷை, அல்லாஹ்வை யார் அஞ்சுகின்றானோ அவனை கண்டு எல்லாம் அஞ்சக்கூடிய சொல் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். சஃபீனாங்கிற சஹாபிக்கு வந்துட்டு காட்டிலே வாழுகின்ற என்ன செய்யறது, சிங்கம் வந்து என்ன செய்யறது வழிவிட்டதாக வரலாறு செய்திருக்கு. ஆதாரப்பூர்வம் ஹயாத்து சஹாபால ஆதாரப்பூர்வமான வரலாறு இருக்கு, சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அப்ப இவரை கண்டு எல்லாம் அஞ்சக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி விடுவார். ஒரு தடவை எனக்கு ஒரு காட்டு பகுதியில வந்து சஹாபாக்கள் போவாங்க, இரவுல வந்து காட்டில தங்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு சஹாபி சொல்வார், தளபதி சொல்வாரு, நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள், நாங்கள் இன்னைக்கு இரவு நாங்கள் இங்க தங்க போறோம், எங்களுக்கு யாரும் எவ்வித தீங்கும் செய்யக்கூடாது என்பதாக அவர் சொன்னாரு. காட்டிலே வசித்த அந்த விலங்குகள் எல்லாம் அந்த காட்டை காலி செய்து கொண்டு தூரத்துக்கு போயிருச்சாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அல்லாஹ்வை பயந்தாங்க. அல்லாஹ் எப்படி ஆக்கிறார் என்று சொன்னால், உலகத்தின் உள்ள எல்லா காரியங்களும் அவரை கண்டு அஞ்சக்கூடியதாக அல்லாஹ் தஆலா. சஃபீனாங்கிற சஹாபி என்ன செய்வார், காட்டு பகுதியில் பயணம் போகும்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்வார், வழி தவிப்போம், பார்த்தா எத்தாப்புல சிங்கம் வந்து நிற்கும், ஒன்னும் பயப்பட மாட்டார். ஒருவர் சொல்றார், ஆனா மௌலா ரசூலுல்லாஹ் சொல்வார், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை, பெருமானாரை கொடுக்க நெருக்கமானோம், எனக்கு காட்டுல வழி தெரியல அப்படின்னு. அப்படியா, அது வழியை காமிச்சு கூட்டு போயிரு, வழியை காமிச்சு கூட்டிட்டு போய் என்ன செய்யும், அவரை வந்துட்டு என்ன செய்ய, காட்டை கடந்ததை விட்டுட்டோம். இப்ப எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய நீதி என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் என்ன செஞ்சான் அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் எப்படி நடக்கின்றானோ அப்படி அல்லாஹ் நடக்கின்றான். அதே மாதிரி ஒரு அடியானத்தில் எப்படி நடக்கின்றானோ அல்லாஹ்விடத்தில் எப்படி நடப்பான். ஹதீஸ்ல வரும், மன் நஃபஸ அல் முஸ்லிமின் குர்பத்த மின் குரபி துன்யா நஃபஸ அல்லாஹ் லஹு குர்பத்த மின் குரபி யௌமில் கியாமah. ஒரு முஸ்லிமுடைய குறையை, ஒரு முஸ்லிமுடைய வந்துட்டு என்ன செய்யறது, கஷ்டத்தை நீக்கினால் அல்லாஹ்வுடைய கஷ்டத்தை நீக்குகின்றான். ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தால் அல்லாஹ்வுடைய குறையை மறைக்கின்றான். வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்து மா கான அப்து ஃபீ அவ்னி அஹி. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கின்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பண்பு என்னன்னா, நாம் அவனை திருப்தி அடைய வைத்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, நமக்கு எந்த காரியங்களை கொண்டு சந்தோஷம் ஏற்படும். நமக்கு யோசிக்கிறோம், காலம் பூரா வாடகை வீட்டிலே உட்கார்ந்துருக்கோம், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படின்னு நினைச்சா அல்லாஹ் சொந்த வீடை கொடுத்துருவோம். காலம் பூரா என்ன செய்வோம் அப்படின்னா, என்ன செய்வோம், ஒரு 2 வீலரே ஓட்டிக்கிட்டு இருக்கோமே, ஒரு கார் இருந்தா தேவையில்லை, நியாயமான ஆசை, தப்புன்னு சொல்லல. ஒரு பெரிய குடும்பமா இருக்குது, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்ப 2 பயலுகளை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு 3 பேர் வந்துக்கிட்டு ஒரு ஆக்டிவா